அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அதர்வா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற DNA திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மான்ஸ்டர், பர்கானா, ஒரு நாள் கூத்து ஆகிய படங்களை இயக்கிய நெல்சன் வெங்கடேசன் இயக்கியிருக்கிறாரு. ஜிப்சி, டாடா போன்ற படங்களை தயாரித்த ஒலிம்பியா மூவிஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அதர்வாவுடன் இணைந்து நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், ரமேஷ் திலக், விஜய் சந்திரசேகர், சேட்டன், சுப்பிரமணியம் சிவா, கருணாகரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் என்கின்ற அதர்வா வாழ்க்கையில் காதல் தோல்வி ஏற்படவே அவர் மனமுடைந்து போய் ஆறுதல் தேடி போதைப் பொருள் பயன்படுத்துகின்றார். ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையாகி போதைப் பொருள் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு சென்று விடுகின்றார். நன்கு படித்தவர்களாக இருக்கும் அவரது குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானதை பார்த்து அவரின் குடும்பத்தார் ஆனந்தை பார்த்து முகம் சுளிக்கின்றனர். குடும்ப பெயரையே கெடுக்கவே வந்திருக்கின்றான் இந்த ஆனந்த் என அப்பா சிவசுப்பிரமணியம் என்கின்ற சேத்தன் கோபப்படுகின்றார். ஒரு கட்டத்தில் ஆனந்துக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மற்றொரு புறம் கதாநாயகி திவ்யா என்கின்ற நிமிஷா சஜயனுக்கு பார்டர் லைன் மல்டிபிள் டிசார்டர் எனும் மனநல பிரச்சனை இருக்கின்றது. இதனால் அவருக்கு திருமணம் நடப்பதில் சிக்கல் ஏற்படுகின்றது. மகளுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறதே என அம்மா விஜய் சந்திரசேகர் புலம்பும் வேளையில் ஆனந்த் குடும்பம் பெண் பார்க்க வர, இரு வீட்டினருக்கும் பிடித்து கல்யாணம் வரை வர, நிமிஷா மனநலம் பாதிக்கப்பட உள்ளவர் என அதர்வாவுக்கு தெரிய வர, அதை பொருள்படுத்தாமல் அதர்வா நிமிஷாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார். நிமிஷா கர்ப்பமாகிறார். அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கின்றது. பிறந்த சில நிமிடங்களில் அந்த குழந்தை காணாமல் போக, அதன் பிறகு அதர்வா காணாமல் போன தனது குழந்தையை கண்டுபிடித்தாரா, அவருக்கு குழந்தை உயிருடன் கிடைத்ததா இல்லையா, குழந்தையை திருடியவர்கள் யார், எதற்காக திருடினார்கள் என்பதை அதர்வா கண்டுபிடிப்பதே இந்த படத்தின் மீத கதை. அதர்வா நன்றாக நடித்துள்ளார். கதை கேட்கும்போது கல்யாணம் வரை சீன்கள் போராக உள்ளதே, ஏன் கவனிக்கவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. கல்யாணம் வரை ஜாலியாக கதையை இயக்குனர் சொல்லியிருக்க வேண்டாமா? வில்லன்களை பட ஓப்பனிங்கில் காட்டியதால் குழந்தையை திருடியவர்கள் யார் என்ற சுவாரஸ்யம் ஏற்படவில்லை. இதையெல்லாம் இயக்குனரும் அதர்வாவும் கவனித்திருந்தால் படம் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நிமிஷா சஜயன் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். பாலாஜி சக்திவேல் போலீஸாக சிறப்பாக நடித்துள்ளார். இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா வில்லனாக மிரட்டியுள்ளார். ரமேஷ் திலக், விஜய் சந்திரசேகர், சேட்டன் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பாடல்களுக்கு 5 இசையமைப்பாளர்கள் ரசிக்கும்படி கொடுத்துள்ளார்கள். பின்னணி இசை ஜிப்ரன் ரசிக்க வைத்துள்ளார். பார்த்திபனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். நல்ல கதையம்சம் உள்ள படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். இயக்குனர் நெல்சன் வெங்கடேசனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.